அம்மா கொம்பு விடுறேன் அம்மா. கொம்பு விடாத, பெரிய தடி எடுத்து வந்து விடு. கும்பிடுறேம்மா. அதுதான் அம்மா உனக்கு குழி மூடுறான். குயில தள்ளி போட்டு கூட முள்வேட்டி போடுவா. பணிவோடு அன்போடு வணக்கத்தை வைக்கிறேன். அதே அம்மா நலமோடு வாழ்வாய். ஏண்டா அனுதினமும் எனக்கு முன்பதாக வருவேன். ஆமா ஏண்டா காலதாமதம்? அது கேட்காத. ஏண்டா எனக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா இந்த அரண்மனையில தான் வேலை செய்யறேன், ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லவே இல்லையா நீ? திடீர்னு பண்ணிட்டாங்கம்மா வீட்டுல. அப்படியா? கல்யாணம் ஆச்சு பாரு. கல்யாணம் கையோட இல்ல எங்க போவோம்? எங்க போவோம்? மாமியார் வீட்டுக்கு மறு உண்ண போவோம். ஆமா, மாமியார் வீட்டுக்கு போனதான் மரும் போல வந்துட்டான்னு தெரிஞ்சுதான் என் மாமியார் சூத்திர துணியா நிக்கல. மரும்புள்ள வந்துட்டாருன்ட்டு தப்பா ஒரு பதட்டம். அப்படி நினைக்காத போட்டுக்காரா. ஐயோ மரும்புள்ள வந்துட்டாரு, அதை தங்க வைக்கணும், இதை திங்க வைக்கணும். எங்க வைக்கணும்? எங்க அது? இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மரம்புற வெச்சு போறதுன்னா பாக்குறீங்களா? ஐயோ மரும்புள்ள வந்துட்டாரு, டீய சுடணும், வடி ஆத்தணும். அதான் டீ வந்து எடுத்து போய் கோயக்கட்டு மாதிரி சுடணும், வாடி எடுத்து வந்து ஆத்தின்னு இருக்கணும் கிளாஸ்ல. அந்த மாதிரி அரக்க பறக்க வேலை செய்வாங்க. அந்த மாதிரி சொல்றேன். பதட்டம் பதட்டம் பதட்டம். மரும்புல வந்துட்டு கவனிப்புனா கவனிப்பு, சாதாரண கவனிப்பு இல்ல, ஏற்பட்ட கவனிப்பு. ஆமா ஆமா. நம்ம அரண்மனை கொண்டு அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டது இல்லையா அம்மா? அப்படியா? அந்த மாதிரி சாப்பாடு இது கோழிக்கறி கோழி முட்டை, வாத்துக்கறி வாத்து முட்டை, வாத்து முட்டை, ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை. ஆட்டு முட்டையா? டேய் ஆடு எங்கடா வந்து முட்டை போட்டுங்குது? ஆடு முட்டை இல்ல கூமுட்டை. நான் கூமுட்டை. முட்டை முட்டை ஆடு கடாடு. ஓ ஓ முட்டை வரும். முட்டை ஒரு மாதிரி கடாடு அதெல்லாம் ஆக்கி போட்டாங்க. அப்படியா? அது மட்டுமா? அது மட்டுமா? சாப்பிட்டு இலையில பழம் வச்சாங்க பாரு, பழம். ஆமா, ஒஸ்தியான பழம் எல்லாம். அப்படி என்ன பழம்? ஆப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, சாத்துக்குடி, திராட்சை, திராட்சை, சப்பட்டா. அதேதான். சரி, இந்த வேலைக்கு தான் வந்துங்கிறப்போ. எதுக்கு? அது மட்டும்தான் எனக்கு பிடிக்க மாட்டுது. தப்பா நினைக்காதா? சப்போட்டா. நீ போய் பாரு, சப்போட்டாடா அது. செய்யூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாரு, கையில 4-5 கவரை மாட்டிக்கினா அங்க மட்டுமா பாக்குறேன். 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா இந்த 100 ரூபாய்க்கு இருந்தா ஏங்க 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா 100 ரூபாய்க்கு இது எத்தனை வாங்கி வந்து வித்துங்கடா. சப்போட்டா சப்போட்டா அதெல்லாம் வச்சாங்க அம்மா. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி தெம்பா போயிட்டு தின்ன மேல உக்காந்துக்கிறேன். பார்த்தா பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா நடக்குது போல. பக்கத்து ஊர்ல? ஆமா திருவிழா. இங்க இரும்பல நடக்குதா, பெரிய திருவிழா நடக்குது போல. என் பொண்டாட்டி போய் கூப்பிடுறேன், எம்மாடி எம்மாடியா இந்த மாதிரி நான் பெரிய திருவிழாவுக்கு போனது இல்ல. ஆமா, என் ஊர் சின்ன ஊர் இப்பதான் பெரிய திருவிழான்றாங்க. சரி வா நீ நானும் ஒன்னா போய் பாத்துட்டு வரலான்னு கூப்பிடுறேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா. என்ன சொல்றா? ஏங்க ஏங்க நான் திருவிழாவுக்கு வரக்கூடாது, நான் வீட்டுக்கு தூரம் அப்படின்ட்டான். வீட்டுக்கு தூரம் ஏன்னா சாமி கும்பிட வராங்களா? கும்பிடக்கூடாது. சரி போட்டு நான் தின்ன மேல உக்காந்து இருந்தேன். சரி என் மாமனார் வந்து எனக்கு கிளப்புறாரு. எதுக்கு? மரும்புள்ள மரும்புள்ள பாப்பா தானே திருவிழாவுக்கு வரக்கூடாது. ஆமா, வா நீ நான் திருவிழாவுக்கு வா, நான் உனக்கு கூட்டு போய் காட்டுறேன்னு கூப்பிடுறாரு. உங்க மாமனார் கூப்பிடுறாரு. சரி வாமா மண்டு கிளம்பி போறோம். ஏம்மா பெரிய திருவிழா, பெரிய திருவிழா. கலர் கலர் லைட்டு, தெருக்கு தெருக்கு லெவடியா. லெவடியாவா? இந்த பொண்ணு ரேடியோ ரேடியோ அதெல்லாம் கட்டி பெரிய திருவிழா பண்றாங்க. சரி சரி போய் சாமி எல்லாம் கும்பிட்டு பலமா பட்டிய போட்டுக்கின்னு பசி எடுக்குன்னு மதிய சாப்பாடு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேம்மா. அப்படியா? சாப்பிட்ட மீதி போக பாக்கெட்ல 10 ரூபா தாங்குது. சரி சாப்பிட்ட கையோட வாய் சும்மா இருக்குது. கடைக்கு போயிட்டு ஆளுக்கு 3 ரூபாய்க்கு வெத்தலை பாக்க வாங்கணும். 3 ரூபாய்க்கு வெத்தலை பாக்க வாங்கினீங்க. சுண்ணாம்பு இல்லாம போட்டா வாய் செவக்குமா? செவக்காது. கடைக்காரர்கிட்ட கேக்குறேன் நானு. கடைக்கார இந்த வெத்தலை பாக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு விடனா கடைக்கார கோவம் வந்து போச்சு. பாரா தம்பி இந்த 3 வெத்தலை பாக்கல சுண்ணாம்பு தரமாட்டேன் வாங்கத்தான் மூசா பொட்டலமா வாங்கிட்டாரு. மீதி 4 ரூபாய்க்கு கையில 4 ரூபாய் இது குடுன்னு வாங்கிட்டேன். வாங்கிட்டு சரி அந்த மூலையில கஷ்டம் பிதுன்னு சுண்ணாம்பு அரைமே வந்து வெத்தலை பாக்கு போட்டாச்சு. பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பழமொழி? மீந்த சுண்ணாம்பி சொந்த பொண்டாட்டியா சொமா விடக்கூடாது. சுண்ணாம்பு அவ்வளவு மிதிச்ச விட்டுருவனா விடக்கூடாது. எடுத்த சுண்ணாம்பு பொட்டலத்தை அப்படியே பிதுக்கு முருகு போயிற மாதிரி. நான் பாதி என் மாமனார் பாதி பணம் ஊத்து வாங்கிக்கிற சொமாவா? பணமாச்சே. ஆளு பாதி முழுகு போயிருமே பெஞ்சுக்கினு. சரி
வாயில தடவணும் அம்மா பாதி பாதி தடவுன நாக்கு எரிச்சல் எடுத்து எனக்கு என் மாமனாருக்கு நாக்கு தூக்கி போச்சு. அடா பாவி டேய், நாக்கு உள்ள அனுப்ப வைத்தியம் தெரியல. சுண்ணாம்பு எதுக்கு தடவுவாங்க வெத்தலையில? செவக்கிறதுக்கு தான் தடவுவாங்க. நான் ஆர்வம் கலர்ல தடவிட்ட பணம் வீணா போடுன்னு தடவை நாக்கு தொங்கிச்சு. எனக்கு வைத்தியம் தெரியல, மாமனாருக்கு வைத்தியம் தெரியல. மாமனாரு அதுக்கேத்த மருமவனி வைத்தியம் தெரியாம வீட்டுக்கு நந்து வந்து நாக்கு தொங்க போட்டேன். பார்த்தா எங்களுக்கு பின்னாடி நாய் ஒண்ணு அதே மாதிரி மோனிட்டு நாக்கு தொங்க போட்டு ஓடியாரு. நாயா? டேய் இந்த நாயை நம்ம சுண்ணாம்பு கல்லதான் சுண்ணாம்பாய் தூண்டு நாக்கு தொங்க போட்டது போல. ஒருவேளை இந்த நாய்க்கு வைத்தியம் தெரியற இடம் இருக்கும் நினைச்சு. நாய்க்கு வைத்தியம் தெரியும் அப்படி நினைச்சுக்கணும். சரி சரி. இந்த நாய் ஓட நாய் பின்னாடி நான் ஓட என் பின்னாடி என் மாமனார் ஓடுற 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 அம்மா. நாய் பின்னாடி ஓடுறீங்க. என் லாரி டிரைவர் போல 3 நாளா தாபா ஓட்ட சாப்பிட்டுருவான் போல. சப்பாத்தி பரோட்டா தயிர் சாதம் அது இதுன்னு இவன் சாப்பிட்டு இதை நெடு கால மரத்துக்கு கழிஞ்சு வச்சுக்கிறான். இந்த நாய் ஓடிச்ச ஓடிப்பா இந்த பீ இப்படி ஒரு நக்கு இப்படி ஒரு நக்கு நாக்கு உள்ள போயிடுச்சு. நாக்கு உள்ள அனுப்பிதான் வைத்தியம் நடிச்சுக்கணும். நாயை கழுவிட்டாச்சு. நான் ஒரு பக்கம் நாக்குறேன், என் மாமனார் ஒரு பக்கம் நாக்குறாரு. என்னடா நாக்கு உள்ள போயிடுச்சு. உள்ள போயிடுச்சா? மாமனார் கிட்ட சொல்றேன் நானு. என்னன்னு? மாமனார பிய துண்ணமா வாய தொடச்சமான்னு இருக்கணும். சாவர வரைக்கும் இந்த கதை உனக்கு எனக்குதான் தெரியும், யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னமானும் போடுமே அப்படின்னு பேசி முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். யாருக்கும் தெரியாது இந்த கதை. வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பொட்டு வச்சுட்டு உக்காடுறேன். என் மவ சும்மா இருக்க கூடாது. ஏங்க 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 திருவிழாவுக்கு போனீங்களே என்னென்ன வாங்கி சாப்பிட்டீங்கன்னு கேட்டான். என்னென்ன வாங்கி சாப்பிட்டீங்கன்னு கேக்குறான். சொல்லணுமே நீ. நான் சும்மா இருக்க கூடாது. நான் எங்க அம்மா காசு எடுத்துன்னு போனேன், நான் ஒண்ணு வாங்கி சாப்பிடலன்னு. அதுக்கு அவன் பொண்டாட்டி சொல்றா. ஆமா ஐயோ 1000 இருந்தாலும் உன் பீத்தனை புத்தி உன்னை விட்டு போவாது. என்னடா இது? அவ ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டா. மாமனார் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு தெரியாம உங்க பொண்ணுகிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு கோவம் வந்து நான் மட்டும் மாதிரி சொன்னா அப்புறம் தான் கூட பீத்துன பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரேன் நானு. இது உள்ள உலகத்துல எம்மன் பிரச்சனை கிடையாது குடும்பத்துல. இங்க வந்து போய் பொண்ணத்தை வந்து பிரச்சனை பண்ணி சொல்லிங்க. எங்க வர ஏன் கோவப்படுற? நீ பீத்துனது இல்ல பிரியப்பட்டது. அது கூட அவன் கீரை குழம்பு சாப்பிட்டுருவான் போல. பச்சை பைசா வரும்போது அப்படியே கத்தின்னு ஓடி அந்த எதுக்கு தான் கத்தின்னு ஓடி அந்த நான் நீ எங்க பீடியா தேடின்னு வந்தேன். பீடி தேடாத. ஐயோ ஐயோ மருத்துவ. ஆமாண்டா. அடடா ஏண்டா அன்னைக்கு தினமும் என் கணவரை காண்பது வழக்கம். ஆமா இன்று காலதாமதமாகி விட்டது. ஐயோ பாக்கணுமா? ஆமாண்டா. அவ்வளவுதானே. ஆமா பார்க்கலாம். புறப்படி.